ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. வாழ்க்கையில் முன்னேறணும்னா இந்த பயனுள்ள பள்ளிகள்லாம் தெரிந்து கொண்டு பின்பற்றி நீங்களும் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறணுங்க. ஏன்னா இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தீங்களா, நான் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் தாங்க சொல்கிறேன். வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி வரணும் இல்லைங்களா? நாமளும் சில பயனுள்ள வழிகள்லாம் பின்பற்றணுங்க. சரிங்களா? இது என்னுடைய அனுபவத்தில் தான் நாங்கள் இப்போ நல்லாவே இருக்கோம் இல்லைங்களா? அதனால இதையும் நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டு சொல்கிறேங்க. வீடியோங்க எடுத்துக்கிட்டு பயன்பெறுங்க. சரிங்களா? எப்பயுமே எங்கள் வாழ்க்கையில் நண்பர்கள் பெரியவர்கள்லாம் மதிக்க தெரியணுங்க. பேச்சிலையும் நடத்தையிலையும் ஆணவத்தை தவிர்த்து அடக்கத்தையும் பண்பாட்டையும் காட்டுங்களேன். உங்கள் மனதுக்கு எதுவும் சரின்னு படுதோ அது உடனே செய்யுங்க. சரிங்களா? வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வழியெல்லாம் பின்பற்றுங்க. சரிங்களா? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறுங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு போயிடலாங்களா? வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா படிப்படியாக சில விஷயமெல்லாம் நம்ம செஞ்சிட்டே வரணும். என்னன்னா நம்ம உடம்புக்கு முதல்ல நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். உடற்பயிற்சி செய்யணும். அப்புறம் பிரார்த்தனை செய்யணுங்க. பிரார்த்தனைக்கே டைம் இல்லைன்னுலாம் இருக்கக்கூடாது. அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி நாம் பிரார்த்தனை செய்யணுங்க. சரிங்களா? அடுத்தது என்னன்னா, நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும் இல்லைங்களா? அதுக்கு நிறைய புத்தகம் படிக்கணும். அப்போல்லாம் புத்தகம் தான். இப்போ செல்லில் கூகுளில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குறோம். இருந்தால் கூட புத்தகம் படிக்கிறதுங்கிறது நிறைய விஷயம் நல்லா கற்றுக்கலாங்க. சரிங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையாக அழகாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. கையாளுங்க. அதை இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்ட்டு யோசிங்க. பிரச்சனையை கண்டு பயந்து ஓடாதீங்க. சரிங்களா? எங்கே போனாலும் நம்ம பிரச்சனை நம்மளை தேடி தாங்க வரும். அதனால் எந்த பிரச்சனையும் அழகாக கையாளணும்னா நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நமக்கு எல்லாமே இருக்குது. அப்போ அளவுக்கு அதிகமாக நம்ம ஆசைப்படும் போது தான் நாம் துன்பம் அடைகிறோம். அதனால் அளவுக்கு அதிகமாக எப்பவுமே ஆசைப்படாதீங்க. நம்ம லிமிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளாரியே நின்றுடுங்க. சரிங்களா? எப்பவுமே அந்த அளவுக்கு மீறி போகும்போது தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வருது. எப்பொழுதும் அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னு இல்லைங்கன்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு, நம்ம லைஃப் ஸ்டைல் வேறு. சரிங்களா? நம்மளுக்கு அமைஞ்சது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம முடிவில் தான் நம்ம போகணும். சரிங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நெகட்டிவான எண்ணங்கள்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. எப்பவுமே அதையே பற்றி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப துவண்டு போயிடுவீங்க. சரிங்களா? எப்பவுமே தோல்வி வந்துச்சுன்னா துவண்டு விடாமல் அதுலேருந்து எப்படி எந்திரிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம யோசிக்கணுங்க. அப்போ தான் வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பற்றி புறம் பேசுவாங்க. அதில் அந்த மாதிரியெல்லாம் மற்றவங்கள அவங்க இல்லாதப்ப பேசுறது, அவங்கள பற்றி பேசுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயங்க. அதனால் நம்ம டைம் வேஸ்ட்டு, நம்ம எனர்ஜி வேஸ்ட்டு. நம்ம ஏங்க அடுத்தவங்கள பற்றி பேசணும்? நம்மளை பற்றி மட்டும் சிந்திக்கலாம். சரிங்களா? அதே டைமில் நம்ம எதிர்காலத்தை எப்படி இருக்கிறது அப்படின்னு நேர்மறையாக நம்ம சிந்திக்கணுங்க. சரிங்களா? நிறையா நம்மளுக்குன்னு கனவுலாம் வச்சுக்கிட்டா தான் நம்ம முன்னேறவே முடியும். இதை செய்யணும் அப்படின்னு அதுக்குன்ட்டு ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அடுத்தது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மற்றவங்கள பார்த்து பொறாமப்படாமல் இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேருந்து நேரமும் விரையுங்க கண்டிப்பாக. அதனால் உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு. உங்களுக்கு தேவையானது உங்ககிட்டயே இருக்கு, நம்மகிட்டயே இருக்கு. அப்படியே நம்ம போய் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படணும் இல்லையா? ஆண்டவங்களுக்கு இப்போ கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக அதை அடைய என்ன செய்யணுமோ முயற்சி செய்யணுங்க. சரிங்களா? அதே போல் நமக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்லாம் தெரியாது. நம்ம லைஃபே ஷார்ட் பீரியடு தான். அப்போ அந்த காலத்துக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லாத்துட்டையும் அன்பாக இருக்கணும். யாரையுமே வெறுக்காதீங்க.
சரிங்களா? எப்பவுமே வந்து எல்லாரோடையும் மனம் விட்டு பேசுங்க. மனம் விட்டு எல்லா விஷயமும் சொல்ல வேண்டாங்க. நல்லா எல்லாரோடையும் பேசுறதுனால நம்ம என்னங்க செஞ்சிட போறோம், சரிங்களா? சக மனிதர்களை மதிக்கணுங்க. அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வாழ்க்கையே ஒரு பள்ளிக்கூடம் தான் வச்சுக்கோங்களேன். அதில் நம்மளை வந்து எல்லாம் கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அதில் சிக்கல் பிரச்சனை எல்லாமே இருக்கும் இல்லையா? நம்ம கற்றுக்க தானே வேணும். நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எதை பத்தியும் வந்து சிந்திக்காம சந்தோஷமா மனசை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து கிடைச்சது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு சந்தோஷமா வந்து லைஃப் நடத்திட்டு இருந்தீங்கன்னா பாருங்க, வெற்றி உங்களுக்கு தான். இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பாராட்டுவாங்க. எத்தனை பேர் பாராட்டுவாங்கன்னு பாருங்களேன். இப்படி நான் சொன்னதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வாழ்க்கையில எல்லாரும் முன்னேறி வாருங்க. நாங்கள் அதாவது எங்க ஃபேமிலியில எல்லாருமே நல்லா தான் இருக்கோம். அதனால தான் உங்களுக்கும் இந்த இதெல்லாம் சொல்கிறேங்க. முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க. வணக்கங்க.